அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதானி குரூப்பு ஒரு $35 பில்லியன் அடுத்த 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் சோலார், விண்டு, ஹைப்ரிட் பிளான்ஸை கண்ட்ரியோடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் செட்டப் பண்ணுறதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண போகிறாங்கங்க. அதுக்கப்புறம் வாரி எனர்ஜிஸ் ஐபிஓன்னு ஒன்று ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு ஏகப்பட்ட ஹைப்பு கொடுத்து எக்கச்சக்க ரிட்டர்ன்ஸ் வேறு வந்துச்சு லிஸ்ட் ஆகி. அந்த வாரி எனர்ஜிஸோடைய ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, மியூட்டட் செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மார்க்கெட்டில் கருத்து உழவுது. HCL சாஃப்ட்வேர் அவங்க விக்ராந்த் சௌத்ரி அப்படிங்கிறவரை சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கண்ட்ரி ஹெட் ஃபார் இந்தியா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் HCL டெக்குக்கு இந்த பேங்கிங், ஃபினான்ஸ் செக்டர், கவர்மெண்ட் செக்டர்லலாம் குரோத்தை கொண்டு வர்றதுக்காக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 27 வருஷம் லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ், SAP, IBM மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு IIM மும்பை ஒரு கேண்டிடேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் ஜஸ்ட் அ மேனேஜ்மெண்ட் சேஞ்சு தான், சரிங்களா? அதுக்கப்புறம் டாடா எலக்ஸியும் சுசுகி மோட்டார்ஸும் ஒரு கொலாபரேஷனில் சுசுகி டாடா எலக்ஸி ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறத புனேயில் செட் பண்ணுறாங்க. இது எதுக்காக செட் பண்ணுறாங்க அப்படின்னா, சுசுகிக்கு சில கோல்ஸ் இருக்குது. அதாவது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக எஃபிஷியன்ட், எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் மெஷின்ஸை அதுக்கப்புறம் மோட்டார்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணணும், அது மாதிரி ப்ராடக்டை பில்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த கொலாபரேஷன் மூலமாக இவங்க ஏக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி லைட் வெயிட் டிசைனை கொண்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீன் மொபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பவர் ட்ரெயின்ஸு, அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட்டட் வெஹிக்கிள்ஸு இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது டாடா எலக்ஸிக்கு குட் நியூஸு. ஆனால் டாடா எலக்ஸி ரொம்ப ரொம்ப ஹைலி ப்ரைஸ்டு ஸ்டாக்கு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ஒரு குவாலிட்டியான ஆனால் கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸு, ஃபார்மா ப்ராடக்ட்ஸை போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கிற ஒரு சின்ன நிறுவனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கம்பேர்ட் டு டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா அந்த மாதிரி நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்பொழுது பெருசாக போர்ட்ஃபோலியோ கிடையாது. பட்டு சில ஏரியாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல குவாலிட்டி கம்பெனிஸாக இருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு பிரஸ்ட் கேன்சர் ட்ரக்கை மார்க்கெட்டில் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது செல் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சாங்க. ஏன்னா அந்த செல் பண்ண ட்ரக்குங்கிறது பயோசிமிலர் ஆஃப் ஒரு சுவிட்சர்லாந்து பேஸ்டு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியோடைய மருந்தை இவங்க செல் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க தடை உத்தரவு கேட்டு ஹைகோர்ட் அணுகுனதுனால ஹைகோர்ட் தடை உத்தரவு பிறப்பிச்சிருச்சு. இது ஒரு கேஸ் இஷ்யூ போயிட்டுருக்குங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு, அந்த பிரஸ்ட் கேன்சர் இஷ்யூ ட்ரக்குக்கு. இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாங்க. இது நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் கேஸ் அவங்களுக்கு ஃபேவராக முடிஞ்சிச்சுன்னா அது பாசிட்டிவ் நியூஸு. ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸ் ஏறும் இறக்கும். ஆனால் ஆல்ரெடி ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்லாம் ஓவர் ப்ரைஸ்டாக தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோல்டு லோன் டிஸ்பர்சலில் இந்த மணப்புரம் ஃபினான்ஸு, முத்தூட் ஃபினான்ஸு இந்த மாதிரி ஃபினான்ஸு கோல்டு லோன் கொடுக்குற கம்பெனிஸ் சரியாக அவங்க மந்த்லி அந்த ரீபேமெண்ட் இஎம்ஐ ஸ்கெடியூலில் ஃபாலோ பண்ணலை. அது ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த புல்லட் ரீபேமெண்ட், அதாவது ஒரு டைமில் ரீபே பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜென்ரலாக லோன் கொடுக்குறதுல என்ன ஆகும்னா, அதே லோனையே திருப்பி புது லோனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, அந்த ரோல் ஓவர் ரிஸ்க்கு. ஸோ இது ரிலேட்டடாக இந்த ஆர்பிஐ இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிஸை கோல்டு லோன் கொடுக்குற ஃபினான்ஸ் கம்பெனிஸை ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்கலாக இந்த கோல்டு லோன் கம்பெனிஸ் எல்லாம் ஆர்பிஐயோடைய டைட் மானிட்டரிங்கில் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கு. ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களாம் சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம்.